வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அங்கே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரோட் சைட் பானிபூரி கடையில் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய காளான் மசாலா ஈஸியாக சுவையாக நம்ம எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன், 2 பேக்கெட் காளான். ஸோ அந்த காளான் வந்து மேலே இருக்க தொல்லியை நீங்கள் எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ காளான் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி தொல்லியெல்லாம் எடுத்துட்டு பீஸாக கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் அலசி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக கடைகளில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க, காளான் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நாம் இன்றைக்கி ரெண்டையுமே சமளவை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக பொடியாக கட் பண்ண காளான் இந்த மாதிரி 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முட்டைக்கோசும் காளானும் வந்து தண்ணியில் கழுவிட்டு ஆட் பண்ணியிருக்கனால அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசைய தண்ணி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி உங்களுக்கு வரன்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தட்டையாக தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு காளான் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் முட்டைக்கோஸ் மட்டுமே வச்சு கூட இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து 2 பீஸ் 3 பீஸாக வந்து இந்த மாதிரி பிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கிளறும் போது கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் கடாய் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து லிக்விட் ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து அந்த மிக்சரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த காளானை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விடுங்க. மசாலாஸோட காளான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சொதன்னு இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து சாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்.
அப்படி உங்களுக்கு சாஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா 3 பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு அதை வந்து ஆனியன் வதங்கும் போது அதோட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இதே சேம் டேஸ்ட் உங்களுக்கு அதில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்லா வந்து கிளறும் போது கொஞ்சம் அழுத்தி விட்ட மாதிரி கிளறிக்கோங்க. அப்போ தான் அந்த காளான்ஸ்லாம் வந்து உடஞ்சி கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட ரோட் சைட் காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.